வயசாகுது எப்படி இருக்குது வர மாட்டேங்குது. ரோடு சரி. ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:30. எதுக்கு 3:30க்கு போகிறேன் அப்படின்றத அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹலோ மேமஸ், நீ இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன். விருதுநகர் போயிட்டுருக்கேன். காலைல வந்து மணி 3:30 ஆகுது. அது போன கிளிப்லேயே சொல்லியிருப்பேன். எதுக்கு 3:30க்கு எழுந்திரிச்சு போயிடுறேன் அப்படின்னா, சரி கொஞ்சம் வெள்ளனா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3:30க்கு எழுந்திரிச்சேன். அதுவும் இல்லாமல் வேறு ஒரு கஸ்டமர் வந்து அங்கே வருவாங்க போல் ஹோட்டலுக்கு, அந்த ஹாஸ்டலுக்கு நான் தங்கியிருக்கேன் ஹாஸ்டலில். அதனால் அவங்கள மாற்றுறதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 4 மணி போல் போகணுன்னாங்க. நான் தான் ஒரு 3:30 போலே கிளம்பி வந்துட்டேன். நேற்று வந்து வெயில் வரப்பே பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருந்தேன். அவரா பயங்கரமான வராச்சே. சரி, இன்றைக்கி வெயில் வரக்குள்ளே கொஞ்சம் பாதி போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போயிட்டுருக்கேன்னு நீங்களே பாருங்கள். இது இங்கே குளம், அது ஃபுல்லாக பெரிய குளம். அது அங்கே கடைசியாக ஒரு லைட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த லைட்டு மீதுமே குளம் தான், பெரிய குளம். குளமா ஏரியான்னு தெரில, அவ்வளோ பெருசாக இருக்குது. காலைல 5 மணிக்கு அப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருக்கேன். அவனுக்குள்ளே பெருசாக ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. அதான் சூரியன் நினைக்கிறேன். சூரியனா இல்லை வேறு எதுவும் பெரிய இண்டஸ்ட்ரி எதுவும் இருக்கான்னு தெரியல. பிளானை கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. 4 மாவட்டம் 4 நாள் அப்படின்ற ஒரு பிளானில் தான் நான் போனேன். மதுரை ஒரு நாள், விருதுநகர் ஒரு நாள், திருநெல்வேலி ஒரு நாள், அப்புறம் கன்னியாகுமரி போயிட்டு அங்கே 2 நாள் இருக்க தான் பிளானு. ஆனால் இதில் சின்ன ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு விருதுநகர் எப்படி கொஞ்சம் நேரத்தில் போயிடுவேன், ஒரு 2 மணி நேரத்தில் போயிடுவேன். போயிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் திருநெல்வேலி பக்கத்தில் கொஞ்சம் போயிடலான் இருக்கேன். ஏன்னா திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 108 கிலோமீட்ரு. அந்த கிலோமீட்டரை கட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிடலான் இருக்கேன். ஏன்னா இப்போயே கால் கொஞ்சம் முட்டிலாம் வலிக்குதுன்னா கொஞ்சம் வலி இருக்குது. அதை வந்து கொஞ்சம் ஈக்குவல் பண்ணுறதுக்காக. ஏன்னா இப்போயே கொஞ்சம், ஏன்னா இப்போ ரொம்ப காலைல வெள்ளனாவே கிளம்புறதுனால ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன், விருதுநகர் பக்கத்தில் வந்துட்டேன். அதனால் இன்றைக்கே கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. ஆனால் எந்த பக்கம் சூரியன் இருக்குன்னு என்ன தெரியல. பின்னாடி இல்லை, எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. பனி அந்தளவு இருக்குது, ஆனால் கொஞ்ச நாள் தெரியும்ல. ஆனால் அது கூட தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆரஞ்சு கலர் மேகம் அங்கே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் தான் ஊற்றிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த பக்கம் எனக்கு சரியாக தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நிறைய ராஜன்ஸ் இருக்காங்க. மறுபடியும் என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். இது நான் லோக்கல் கிடையாது. இப்போ அங்கே பயம் இருக்குல்ல, போட வெளியூர் விளையிட்டேன். என்னை பிடிச்சி முடிச்சு விட்ருவாங்க. திருநெல்வேலியை ஒட்டி போகிறதே கொஞ்சம் அடுத்த நாள் கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்கலாம். சேஃபாக மீன்ஸ் கொஞ்சம் கம்மி டிஸ்டன்ஸு அன்றைக்கி ரைட் பண்ணலாம். இல்லைனா நம்ம சோழியை முடிச்சு விட்ருவாங்க. இங்கே வேறு சர்றுபுருன்னு போகிறாங்க காருக்காரன் பைக்காரெல்லாம். எனக்கு பயமாக இருக்குது. அவங்க போகிறது ஹெல்மெட் போட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தீ வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க. சாத்தூருக்கு இங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் வருது. ஸ்ட்ரைட்டாக சாத்தூர் போயிடலாமான்னு பார்க்குறேன். விருதுநகரில் போய் நிப்பாட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு ரெஸ்ட்டை போட்டு சாத்தூர் போயிடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா சாத்தூர் வந்துட்டு திருநெல்வேலிக்கு ரொம்ப பக்கம்.
நைட்டு போய் அங்கே இருந்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் இந்த அழுத்த ஆரம்பித்தேன் அப்படின்னா நினச்சா கன்னியாகுமரியே போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. வேணாம், ரொம்ப பேராசைப்பட வேணாம். மழை வர மாதிரி இருக்குது, மழை வருது, தூருது லைட்டாக. பெரிய மழையாக வராமல் இருந்தால் சந்தோஷம்தான். ஏன்னா அந்த ஜர்க்கின் எடுத்து போட்டால் மறுபடியும் கழட்டி உள்ளே வச்சா ஃபுல்லாக ஈரமாயிரும். மழை வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தான். தண்ணியை குடிப்போம். இதில் குளுக்கோஸ் கலந்து வச்சுருக்கேன். 80 மகரம் உள்ள குளுக்கோஸ் പൊടി. കൂട്ടുകാരെ, ഈ ഗ്ലൂക്കോസ് പൊടി കണ്ടോ? ഇതുപോലത്തെ അച്ഛനമ്മമാരും ഇങ്ങനത്തെ വാങ്ങിക്കാൻ പോവാ. ഇതില് 80 മധുരമുണ്ട്. எதுக்கு குளுக்கோஸ் கலந்து வச்சுருக்கேன்னா டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கு. ஏன்னா உடம்புல வேர்க்க உப்பு குறைஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா உடம்புல கிராம்ப் வந்துடும். கிராம்ப்னா சதை பிடிச்சிக்கும். அதனால தான் குளுக்கோஸ் கலந்து வச்சுருக்கேன். உப்பு எலுமிச்சம்பழம் எடுத்துடலான்னு பார்த்தேன். அது வேலை அதிகம் வச்சிடும். உட்காந்து புழிஞ்சிட்ருக்கணும். இதுனா அப்படியே நீட்டாக உள்ள பவுடரை போட்டு தண்ணியை ஊற்றினா போதும், டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். அதனால தான் 80 மகரம் உள்ள குளுக்கோஸ். மழை துளி வந்தால் மண்ணில் சம்பவம் தான். ஏன்னா கொஞ்சம் பெரிய துளியாக விழுந்துட்டுருக்கு. கோவில்பட்டி 73 கிலோமீட்ரு, சாத்தூர் தான் பக்கம் 43 நினைக்கிறேன். அதோட ஒரு 30 கிலோமீட்டர் கூட. அதனால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிடுவேன். இன்றைக்கி நைட்டு பெட்ரோல் பங்கில் தங்கலான்னு இருக்கேன். ஏன்னா தங்கினதில்லை, தங்கி பார்க்கலான்னு ஒரு ஐடியா. அப்போ ஏன்னா அதனால தான் தைரியமாக போய்கிட்டு இருக்கேன். எவ்வளோ தூரம் போக முடியும், போனால் பெட்ரோல் பங்கில் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த பக்கம் தான் சூரியன் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாக அந்த ஆரஞ்சு ஷேடு தெரிஞ்சு, ரொம்ப தெரியல, நான் தான் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி அங்கிட்டு தான் இருக்குது. ஐயோ, உனக்கு தொல்லை தாங்க முடியலையா? சர்வ புருன்னு போகிறானுங்க. நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நேற்று நான் வந்த வழியும் அந்த மாதிரி இதுவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பைபாஸ்னால ரோடு சூப்பராக இருக்குது. நான் என்ன அழுத்தினாலும், கொஞ்சம் கஷ்டப்படுறது அழுத்தினாலுமே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த பக்கம் ஐயோ சார், நான் இது பைபாஸ்லேயே வந்துருக்கலாம்ல, வாடிப்பட்டி அந்த வழியே வந்துருக்கலாம் போல். ஆனால் இந்த வழி நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நீ கொஞ்சம் வெள்ளனா எந்திரிச்சு வரவும் எனக்கே ஒரு இது வந்துருச்சு. ஏன்னா பாதி தூரம் விடியதுக்குள்ளே பாதி தூரம் வந்துட்டோம். விருதுநகர் ஒட்டி வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு, ஜாலியாக இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் போகலாம். கால் வலி இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் போகலாம் அப்படின்னு தோணுது. பார்க்குறேன். நேற்றுலாம் எத்தனை ரொம்ப எனக்குள்ளக்க மதுரைக்கு திண்டுக்கல்லேருந்து எவ்வளோ நேரம் வந்தேன் தெரியுமா? சைக்கிளிங் பண்ணுறது ஒன்றே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரோட்டில் போனால் எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்காது. நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் அப்படியே போய்கிட்டே இருக்கோம். இதே பைக்கு காரு அப்படின்னா வெளியில் போகிறோம், வேட்டிக்கு எடுத்து விட்ட மாதிரி ஒரு சில இடத்துல நமக்கு முறுக்க தோணும். முறுக்கி பார்க்க இடம் தங்கன்னு சொல்லிட்டு நம்மளே முறுக்கும், அப்படியே போயிடுவோம் வேகமாக. அது மாதிரி எங்கிட்ட போய் இடிச்சாதான். நான் சைக்கிளிங் போகும்போது ஓனா வந்து தானாக வேட்டியில் விழுந்தால் மட்டும்தான். நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டு இருப்போம். அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் போய்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சேஃபாக போடா அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஒரு 15-20 பேர்த்துக்கிட்ட. இன்ஸ்டாகிராமில் யாரும் பேசாதவங்களாம் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்குலாம் பெரிய நன்றி. சும்மா அதிருது இல்லை, சொல்லி ஷேக் ஆகிட்டே இருக்கு.
இந்த சைடு ரோடு சூப்பராக இருக்குது, பக்காவாக போட்டிருக்காங்க. வர்றதுக்கு அப்படியே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. சைக்கிளில் போகிற எனக்கே நல்லா இருக்குது. ஒரு ஹார்லி டேவிட்சன்காரன் பறந்துட்டு இருந்தான். நான் கூட இடையில சொல்லிட்டு இருந்தேன்ல, ஏன்னா வேகமாக போகிறாங்க பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு அந்த ஹார்லி டேவிட்சனில் போனவன் தான் போயிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எனக்கு பின்னாடி இருந்து வரான். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கேயே ரெண்டு டீ குடிச்சிட்டு ஏதோ பண்ணியிருப்பான் போல். மறுபடியும் வரான். மறுபடியும் எங்கேயாவது நின்றுருப்பான். நான் இப்போ ஒரு கள்ளிக்குடின்னு சொல்லிட்டு வெளியேக்கு முன்னாடி உள்ள ஒரு ஊர், இங்கே நின்றுருப்பான். மறுபடியும் உருட்டுன்னு போவான் என் பாட்டுக்கு. சைக்கிள் ஹேண்ட்பேர் டூர் பார்ப்போமா? இது செல்லு வைக்கிறதுக்கு. இங்கிட்ட உள்ள அந்த ஒயிட் கலர் பட்டன் மாதிரி தெரியுதுல்ல, அது வந்துட்டு லைட்டு. அது பக்கத்தில் பெல்லு. எனக்குள்ள ரிஃப்ளெக்டரு. இதனடா இப்படி தொங்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹேண்ட் பின்னாடி போகிற முதுகில் போகிற பேக்கை தான் தூக்கி நான் இங்கே தொங்க விட்ருக்கேன். முதுகில் போட்டால் வேர்க்குது, அதான் தூக்கி இங்கே தொங்க விட்டேன் எடா அப்படின்னு சொல்லிட்டு. கீழே 2 வாட்டர் கேனு, அது கீழே என்னோட ஷூ. சாரி, எனக்குள்ளே சைக்கிளை போட்டு அப்படியே பக்கத்தில் வந்தேன். ஏதோ கிணறு மாதிரி இருந்துச்சு. ஆஹா, தண்ணி அருமையாக இருக்குது. உள்ளூர்காரங்க இருந்தால் குளியலை போடலாம். ஆனால் கிணத்துக்காரன் நம்மளாக குளிச்ச கிணத்துக்காரன் செருப்பால் அடிப்பான். கிணத்த குளிக்கும் போதெல்லாம் உள்ளூர்காரங்க இருக்கணும். ஏன்னா எந்த இடத்துல திட்டு இருக்குது, எந்த இடத்துல ஆள் இருக்குன்னு பசங்கள்ட்ட தெரியும். நம்ம பாட்டுக்கு இறங்கக்கூடாது. குளிக்கலாம் தைரியமாக, ஆனால் என்னாலும் உள்ளூரில் யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். கிணத்த குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. தண்ணி நல்லா சுத்தமாக கிளியராக இருக்குது. இப்போ தான் எல்லாம் வேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பக்கத்தில் தோட்டத்துக்கு இருக்கும், அதுக்கு எதுவும் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போலாம் கிணத்த மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை. அது இப்போலாம் கிணறே தேவையில்லை. எல்லாம் போர் ஒன்றுனால கிணற மறந்துட்டாங்க. இந்த மாதிரி கிணற மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயந்தான். மயிராண்டிப்பட்டியா, மைட்டான்பட்டியா, மையிட்டான்பட்டி. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆயிடுச்சு. 10:30 போல் தான் விருதுநகர் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 9:30க்கெலாம் வெள்ளனாவே வந்துட்டேன். ஒரு நேரம் முன்னாடியே வந்துட்டேன். முன்னாடியே சாப்பிட்டு 9:30 ஆகுது. நான் கரெக்டாக விருதுநகர் கிளம்புறேன். அப்படியே திருநெல்வேலி சைடு அப்படியே போகலான் இருக்கேன். சாத்தூர், கோவில்பட்டி எந்த இதில் நிற்க முடியுமோ நின்றலான் இருக்கேன். போகிற வரையும் போயிட்டு இது வரும்போது ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. வந்ததுலேயே ஃபஸ்ட்டு ஹியூமனிட்டி பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு அக்கா வந்து ஃபோன் பேசிட்டு ரோடை கிராஸ் பண்ணாங்க. நேர்லேருந்து 2 பேர் அப்படி வந்து குத்திட்டாங்க. இல்லை சிரிக்கிற விஷயம் இல்லை, பாட்டி செத்துட்டாங்கன்னு நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேங்க. அதுக்கு எதுவுமே இல்லை. சின்ன சிராப்பு கூட இல்லை, உள்காயங்கள் தான் போல. எந்திரிச்சு போய் தண்ணி கொடுத்தேன். தண்ணியை குடிச்சிட்டு வாட்டரை மட்டும் கொடுத்தாங்க. அப்படியே வந்துட்டேன். பக்கத்தில் ஊர் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே வந்துட்டேன் நான். இங்கே பெட்ரோல் பங்க்கில் வந்துட்டு நான் ரெஸ்ட் எடுத்துக்குவா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி தாராளமாக ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு அக்கா தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 1/2 hour கிட்ட இங்கேயே உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலாமான்னு பார்த்தேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வெயில் இல்லாத போய் கிளம்பிடலாம். அந்த பக்கம்லாம் மழை வருதுன்னு நினைக்கிறேன். தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மழையில் மாட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஃபுல்லாகவே மழை தான். இங்கே லைட்டாக தூரல் ஒழுகுது. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடையில் நிப்பாட்டியிருக்கேன். போயிட்டு இருந்த ட்ரெயினை வீடியோ எடுக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். நான் செல் எடுத்து வீடியோ எடுக்க ட்ரெயினே போயிடுச்சு. கேட்டுச்சா நான் தெரியல, மேலே போகிறாங்க. ட்ரெயினை வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். நான் செல் எடுத்து வீடியோ எடுக்கலாம் ட்ரெயினே போயிடுச்சு.
எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர்கிட்ட ஒரு கோயில் இருந்துச்சு ரோட்டு மேலே. இங்கிட்டு பின்னாடி வந்தேன், நல்லா இருந்துச்சு. சரி கொஞ்சம் தூரம் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அப்படியே படுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் படுப்போம், அப்புறம் 4 மணிக்கு போகலான்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 4 மணிக்கு ரோட்டில் வண்டி ரோட்டில் பைக்கில் போகிறவங்களாம் என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டு கையை அமிச்சிட்டு போகிறாங்க. பார்த்தேன் எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஊருக்குள்ளே போகும்போது யாராவது பசங்க தெரிஞ்சவங்க போனேன்னா வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கை காமிச்சேன். அது மாதிரி பார்த்துட்டு போகிறேன். இந்த இது ரஜினி கமல் மீம் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். சரி அப்படின்னு அப்படியே நீ பாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது மாதிரியே எல்லாம் அப்படியே கை காமிச்சு அப்படின்னு தலையாட்டிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எங்கேயோ பெரிய ட்ராவல் பண்ணுறது தெரியுது. அதனால் அவங்களால முடிஞ்ச சின்ன ஒரு அப்ரிஷியேஷனை கொடுத்துட்டு போகிறாங்க. இது பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, சரி கிளம்புறேன் நீ பாரு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ முடிஞ்சு அதுக்கப்புறம் கோயில்பட்டி போயிட்டு அங்கே நான் வந்து ரூம் எடுத்து தங்கிட்டேன். இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். அதனால் ரொம்ப இதை ஃபுல்லாகவே ட்ராவல் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கேயும் எதுவுமே சுற்றியும் பார்க்கல, எதுவுமே பண்ணல. அதனால் போயிட்டு வரேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி, அதனால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.